ஹே மீனாட்சி, இன்னைக்கு உனக்கு சாப்பிட என்ன தயாரிச்சிருக்கேன்னா வாங்கி பாத். அது என்னன்னு கேட்குறியா? கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் தாளித்து கத்திரிக்காய் சேர்த்து வதக்கி, தனியா, கடலைப்பருப்பு, தேங்காய், வரமிளகா நாளையும் சேர்த்து வறுத்த பொடியை வதங்கும் கத்திரிக்காயில் சேர்த்து உப்பு போட்டு உதிராக சமைத்த சாதத்தை அதில் போட்டு கலந்து கொத்துமல்லி தூவி வாங்கி பாத். தொட்டுக்க மரவள்ளிக்கிழங்கு அப்பளம், தக்காளி தயிர் பச்சடி சாப்பிட. நீ சின்ன பொண்ணாக இருக்கேன்னு சொன்னேன் தான். அதை நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கேள்விப்பட்டது ஞாபகத்துக்கு வருது. பிரிட்டிஷ் கமிஷனர் ஒருத்தர் தினமும் குதிரையில் உன் சந்நிதி முன்னாடி நின்றுட்டு அப்படியே வாசலோட போவாராம் தினமும். ஒரு நாள் தூங்கிட்டு இருந்த அவரை சின்ன பொண்ணு பாவாடை சட்டை போட்டுட்டு வந்து கையை பிடிச்சி எழுப்பி வெளியே கூட்டிகிட்டு வந்த உடனே கட்டிடம் இடிஞ்சு விழுந்துதான். நீதான் மீனாட்சி வந்ததுன்னு உன்னை அவர் உணர்ந்த உடனே உனக்கு ஏதாவது நன்றிக்காக செய்யணும்னு காலில் போட்டுக்க உனக்கு பூட்ஸு, அதாவது கோல்டன் ஷூஸ் வாங்கி தந்தாராம். அதில் அவர் பேர் ஷூவின் அடிப்பாகத்தில் பொறிக்கணும்னு சொன்னாராம். ஏன்? உன் பாதத்துக்கு கீழே தான் அவர் அப்படின்னு சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. இதே சம்பவம் ஈரோடு பவானி சங்கமேஸ்வரர் கோயிலில் பவானியாக இருக்கிற நீயும் செஞ்சிருக்க. மதுரையில் செஞ்ச மாதிரியே பாலா திரிபுர சுந்தரி, அதாவது சுமார் 10 வயதுக்குள் இருக்கும் சிறுமி, பாவாடை ரவிக்கையெல்லாம் போட்டு குஞ்சலம் வைத்து பின்னிய ஜடை, அழகாக பொட்டும் கண்மையும் போட்டு மழலை மாறாத புன்சிரிப்போட இருக்கிறவ. காஞ்சி மகாபிரியவா ஸ்ரீ சந்திரசேகரர் சொல்லுவார், காமாட்சி இந்த ரூபம்தான் அப்படின்னு. கர்ப்பகிரகத்தில் அவள் பத்மாசனம் விட்டு பேரழகான சாநித்தியமாக இருந்தாலும் அவள் இந்த சிறுமியின் ஸ்வரூபம்னு. சரிதான். இப்போ இன்னொன்று ஞாபகம் வருது. காசியில் விசாலாட்சி சிறு குழந்தையின் ஸ்வரூபம். சந்நிதியில் அப்படி தெரியாது. சுமார் 3 அடிக்குள்ள உயரம் இருப்ப. ஃபிசிக்கல் ஹைட்டு என்ன மாதிரி தெய்வத்தை அளக்க இன்ச்சு டேப்பு நாட் ஃபவுண்ட் இன் தி என்டையர் வேர்ல்டு. என்ன சொல்கிறதுன்னா என்ன சொல்லலாம், ஃபிசிக்கல் ஹைட்டெல்லாம் எனக்கு தான், என்ன மாதிரி இருக்கிற உருவத்துக்கு தான் ஃபிசிக்கல் ஹைட்டெல்லாம். தெய்வத்தை அளக்கிறதுக்கு இன்ச்சு டேப்பு உலகத்துலேயே எங்கேயும் கிடையாது. நாட் ஃபவுண்ட் எனிவேர் இன் த வேர்ல்டு. ஆனாலும் என்னுடைய ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். சிற்பத்தின் உயரத்தை ஒரு 3 அடிக்குள்ள உயரம் இருக்கும் அப்படின்னு நான் என்னோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஆனால் உன்னுடைய உயரம் அதுக்குள்ளே மட்டும் அடங்கிறது கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே ஆவாகனம் செய்யப்பட்ட உன்னுடைய பேராற்றல் அண்டம் முழுசும் இருக்குது. அங்கே இறந்து போகிறவங்களுக்கு மோட்சம் தர்றிய விசாலம். அடுத்து சிறுமி காஞ்சி காமாட்சிங்கிற காமு. அதுக்கு அடுத்த பருவநிலையின் பெண் நாகப்பட்டினம் என்கிற நாகையின் நீலாயதாட்சிங்கிற நீலு. அடுத்து திருமணத்துக்கு முந்தைய நிலையின் பெண்ணாக இருக்கும் திருவாரூர் கமலாயதாட்சிங்கிற கமலா. திருமணமும் அதற்கு பிறகும் பரிபூர்ணமான பெண் யார் தெரியுமா? நீதான். மீனாட்சிங்கிற மீனாம்பிகையான என் மீனு. இந்த 5 ஸ்வரூபத்தையும் இதுக்கு மேலே ஏதாவது இருந்தாலும் அத்தனையும் உனக்குள்ளேயே வச்சிருக்கேன்னு எனக்கு நீ உணர்த்திட்டியேம்மா மீனா. நீ ஏ மீனாட்சி காமாட்சி நீ லாயதாட்சி, மீனாட்சி காமாட்சி நீ லாயதாட்சி என பல பேருடன் எங்கும் நிறைந்தவள் என் மனக்கோயிலிலும் எழுந்தருளிய தாய திருமயிலை உறையும் உன்ன அல்லால் வேறு ஏகதி இல்லை அம்மா. என்னை ஓர் வேடமேட்டு
உலக நாடக அரங்கில் ஆட விட்டாய் அம்மா, இனி ஆட முடியாது திரு உள்ளம் இறங்கி ஆடினது போதும் என்று ஓய்வளிக்க ஒன்னையல்ல வேறு இல்லை அம்மா. இந்த 5 ஆட்டுவிக்கும் ஆட்சிகள் சொன்ன மாதிரியே அவள்தான் அனைத்தையும் ஆட்டுபவள், அவள்தான் அனைத்தையும் ஆக்குபவள். இந்த 5 ஆட்சி சொன்னேனே, விசாலாட்சி, காமாட்சி, நீலாயதாட்சி, கமலாயதாட்சி, மீனாட்சி. இந்த 5 ஆட்சி சொன்ன மாதிரியே 5 ராஜா: சிதம்பரம் தில்லை நடராஜா, திருவாரூர் தியாகராஜா, திருமலை கோவிந்தராஜா, ஸ்ரீரங்கம் ரங்கராஜா, காஞ்சி வரதராஜா. சொக்கனில்லையன்னு பார்க்காத மீனா, அவன்தான் அண்டமாளும் பாண்டியராஜனாச்சே. எவ்வளவு பெயர்கள், அலங்காரங்கள், ஸ்வரூபங்கள் காட்டினாலும் எனக்கு எல்லாமே நீயா மட்டும்தான் தெரிகிற மீனாட்சி. எனக்கு எல்லாமே நீயா மட்டும்தான் தெரிகிற.